அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நேர்ச்சை என்பது இபாதத்துகளில் ஒன்றாகும். பிரார்த்தனை போல, நோன்பு போல, தொழுகை போல, அல்லாஹுக்காக செய்யக்கூடிய ஹஜ்ஜை போல, இப்படிப்பட்ட இபாதத்துகளிலே ஒன்றாக நேர்ச்சைகள் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக வணக்கங்களை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹுக்கு மட்டுமே கலப்படமில்லாமல் தூய்மையாக வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட வணக்கங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் நேர்ச்சை. இன்று நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யக்கூடியவர்கள் நம்மிலேயே இருக்கின்றார்கள். எனக்கு இன்ன காரியம் நிறைவேறினால் நான் கடாயும் அரிசியும் கொண்டு வந்து தங்களுடைய அந்த சன்னிதானத்தில், தர்காவில் அதை அறுத்து உங்கள் பெயராலே உணவளிப்பேன் என்று. அல்லாஹுவின் பெயராலே அறுக்க வேண்டும், அல்லாஹுக்காகவே அறுக்க வேண்டும், அல்லாஹுக்காகவே நேர்ச்சை செய்ய வேண்டும். அல்லாஹுவை விடுத்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்தால் அது ஷிர்கிலே, இணை வைத்தலிலே கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். ஷைத்தான் அழகாகி காட்டுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் இபாதத்துகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் நம்முடைய இபாதத்துகள் எதுவாக இருந்தாலும், நேர்ச்சைகள் உள்பட நாம் அவைகளை ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்தும் மின் நதரின் ஃபஇன்னல்லாஹ யஅலமுஹு வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். இன்னும் செலவு வகையிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சைகள் எந்த நேர்ச்சை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான். அன்றியும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லர். 2வது அத்தியாயத்தின் 270வது வசனம். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், யூஃபூன பின் நதரி வ யகாஃபூன யௌமன் கான ஸர்ருஹு முஸ்ததீரா. அவர்கள்தான் தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றி வந்தார்கள். கியாமனாலை பயந்து வந்தார்கள். அதன் தீங்கு எங்கும் பரவி இருக்கும். அமளது மொழியான அந்த மறுமை நாளிலே, கியாம நாளில் ஏற்படக்கூடிய அந்த திடுக்கங்களை பயந்தவர்களாக அவர்கள் தம்முடைய நேர்ச்சைகளை அல்லாஹுக்காக நிறைவேற்றி வந்தார்கள் என்று 76வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்ச்சைகள் அவனுக்குரியது. அந்த நேர்ச்சைகளை அவனை தவிர்த்து யாருக்கும் செய்யக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை சூரிய கிரகணம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று நீண்ட அத்தியாயம் ஒன்றை ஓதி தொழுதார்கள். பிறகு நீண்ட நேரம் ருக்கூ செய்தார்கள். பிறகு தலையை உயர்த்தி மற்றொரு அத்தியாயத்தை ஓதினார்கள். பிறகு ருக்கூ செய்து முடித்தார்கள், சஜதாவும் செய்தார்கள். இவ்வாறே 2ஆம் ரக்காத்திலும் செய்தார்கள். பின்னர் சூரிய சந்திர கிரகணங்கள் இரண்டும் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் உள்ளவை. எனவே இவற்றை நீங்கள் கண்டால் அவை உங்களை விட்டு விலக்கப்படும் வரை தொழுங்கள். எனக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்தையும் இந்த இடத்தில் கண்டேன். நான் முன்னே செல்வது போல் நீங்கள் என்னை கண்டபோது சொர்க்கத்தின் ஒரு திராட்சை பழ கொத்தை பிடிக்க முயன்றேன். நான் பின்னே செல்வது போல் என்னை நீங்கள் கண்டபோது நரகத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை அழித்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நரகத்தில் ஆம்ர் இப்னு லுஹை என்பவனையும் கண்டேன். அவன்தான் சாய்பா என்னும் கால்நடைகளை சிலைகளுக்காக நேர்ச்சை செய்யும் வழிபாட்டை உருவாக்கியவன் என்று கூறினார்கள். முதலாக அதிலே எந்தவிதமான சுமைகளையும் ஏற்றக்கூடாது, எவரும் பயணம் செய்யக்கூடாது. லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற சிலைகளுக்காக இவைகள் நேர்ந்து விடப்பட்டது என்ற அந்த நேர்ச்சையை முதலில் செய்தவன் ஆம்ர் இப்னு லுஹை என்பவன். அவன் நரகத்தில்
தன்னுடைய குடலை இழுத்து கொண்டு செல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதாக கூறுகின்றார்கள். இச்செய்தி சஹீஹுல் புகாரியில் 1612வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்பவர்கள், அதை ஆரம்பித்து வைப்பவர்கள், இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை இச்செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜுஹைனா கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனது தாய் ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை செய்து அதை நிறைவேற்றாமல் இறந்து விட்டார். அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர் சார்பாக நீ ஹஜ்ஜி செய். உன் தாயாருக்கு கடன் இருந்தால் நீதானே அதை நிறைவேற்றுவாய். எனவே அல்லாஹ்வின் கடன்களை நிறைவேற்றுங்கள். கடன்கள் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ் அதிகம் உரிமைப்படுத்தவன் என்றார்கள். இச்செய்தியும் சஹீஹுல் புகாரியில் 1852வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். ஒரு முதியவர் தம் 2 புதல்வர்கள் தம்மை தோள்களில் தாங்கிக் கொண்டிருக்க அவர்களிடையே தொங்கியபடி கால்களை பூமியில் எடுபட வந்து கொண்டிருந்ததை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். காபா வரை நடந்து செல்வதாக இவர் நேர்ச்சை செய்திருக்கிறார் என்று மக்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் இவ்விதம் வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையற்றது என்று கூறிவிட்டு அவரை வாகனத்தில் ஏறி செல்லுமாறும் உத்தரவிட்டார்கள். இச்செய்தியும் 1865வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சக்திக்கு மீறி நேர்ச்சைகள் இல்லை, தம்மை தாமே வருத்தி கொள்ளக்கூடிய விதத்திலே நேர்ச்சைகள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நேர்ச்சைகள் தொடரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.